சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வரிகளுக்கு ஏற்ப படித்த இளைஞர்கள் மத்தியில் குடிக்க வைத்தவர்களை வீழ்த்துவதற்காக கொள்கை கடந்த 15 ஆண்டுகளாக மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்டுள்ள பிள்ளைகள் இன்று உங்கள் முன்னால் ஒரு சில கேள்விகளை எழுப்பி எதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தணும்? இதுவரைக்கும் இந்த மண்ணில் 3 முறை ஐயா இப்ப மாற்றி வேட்டியை கட்டி இருக்கிறாரு, அவருக்கு வாக்கு செலுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எய்தாப்புல இருக்கிற திமுக அண்ணா திமுக மாத்தி மாத்தி மொத்தம் 60 ஆண்டுகள் இந்த மண்ணை நாசமாக்கிட்டீங்க. ஆனா அதுல எதையுமே ஒண்ணுமே செய்யாத அவங்க இந்த கடைசி முறை செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க. அது எந்த வகையில சரி அப்படின்ற கேள்வியோட தான் நாங்களாம் நிக்கிறோம். என் அன்பான உறவுகளை, ஓட்டு போடுறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. பங்காளிங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க நிக்கிறவங்க எல்லாருமே வாக்காளர்களை பார்த்து நிக்கிறாங்க, வாக்கு சேகரிக்க நிக்கிறாங்க. ஆனா சீமானின் தம்பிகள், தலைவர் பிரபாகரின் தளபதிகள் எதுக்காக நிக்கிறோம்னா எங்க உறவுகளின் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நிக்கிறோம். அதுக்காக யாரோடையும் சமரசம் செய்யாம நிக்கிறோம். முதல் டெமோக்ரஸினா என்ன, வாக்குனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. இத சீமானின் தம்பிகளை தவிர வேற யாரும் சொல்ல மாட்டான். டெமோக்ரஸிங்கிறது, மக்கள் ஆட்சிங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியது. முதல்ல கிரேக்கத்துல தான் டெமோக்ரஸின்னு ஒண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டன்ல, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்தது. அதற்கு பிறகு இந்தியாவில் வந்தது. ஆனா அங்கெல்லாம் கொடுத்ததோட இங்க என்ன ஒரு மிக சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்தியாவில் கொடுத்த டெமோக்ரஸில தான் மல்டி பார்ட்டி டெமோக்ரஸின்னு உண்டு. அப்ப இதுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படிங்கறத நம்ம பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏதோ வாக்கு நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு, ஒரு நாள் நேராக போறோம், போய் கோட்டர் அடிக்கிறோம், கோழி பிரியாணி தாரோம், கையில கருப்பு மை வைக்கிறோம், அதனால நம்ம வந்துடுறோம், அப்படி இருக்கக்கூடாது. இந்த வாக்குரிமை என்கிறது 1947 சுதந்திரத்துக்கு முன்னாடி நமக்கு இங்க வாக்குரிமை எல்லாருக்கும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்பெல்லாம் யாருக்கு இருந்தது? மிட்டாக்களுக்கு, மிராசுகளுக்கு வாக்குரிமை இருந்தது. அப்ப உனக்கு எனக்கு வாக்குரிமை இருந்துச்சா? இல்ல. அப்ப எப்படி வந்தது? 1947க்கு முன்னாடி ஐயா ஜவஹர்லால் நேரு அவர்களும் மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்களும் பேசுறாங்க, இந்த பரந்துபட்ட ஜனநாயகத்தை இந்தியாவில் இருக்கவங்க கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்க நேரு கிட்ட அவர் சொல்றாரு, வேணா நேரு, இவங்க கொடுத்துறாத. இந்தியாவில் இருக்கிறதுல 100க்கு 93 பேரு தற்கூரியா தான் இருக்கிறான், படிக்காதவனா தான் இருக்கிறான். இங்க இருக்கிறவன் எல்லாம் தேர்தல் நிக்கிறவன் எல்லாருமே பெரிய விட்டாக்களா நிக்கிறான், பிரபுக்களா நிக்கிறான், பணக்காரனா நிக்கிறான். அதனால அவன்கிட்ட கொடுத்துறாத. காசுக்கு வாக்க வித்துருவான், ஜனநாயகம் வித்துருவான். ஜனநாயகத்தை வித்துட்டா இன்னைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிய சுதந்திரம் மண்ணுக்கு மண்ணா போயிடும் அப்படின்னு சொல்லி மவுண்ட் பேட்டன் பிரபு சொல்றாரு யார்கிட்ட? ஜவஹர்லால் நேருட்ட. ஆனா 1947 சொன்னாரு, காசுக்காக ஓட்ட வித்துருவான், கொடுக்காதுன்னு. என் அன்பு மக்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்ப 2026 தேர்தலையும் வர தற்கூரிகளை ஓட்டு போட போறியா, இல்லை தகுதியான பிள்ளைகளை பார்த்து நீ ஓட்டு போட போறியா, நீ முடிவுக்கு வந்துடணும். இப்ப நிக்கிற வேட்பாளர்களை எடுத்து பாரு. சொந்த சுயநலத்துக்காக நிக்கிற வேட்பாளர் யாரு? மக்களுக்காக மண்ணை காப்பாற்ற நிக்கிற வேட்பாளர் யாரு? சிந்திச்சு பார்க்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு இருக்கிற அவருக்கு இருக்கிற அந்த கொள்கைக்கும் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு பரப்புரை திறனுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் தம்பி துருவன் தான் நிக்கிறானே எங்களை ஒரு ஆட்களுக்கும் பல இடத்துல கொள்கை எல்லாம் இங்க இல்லாதவங்களுக்கு பல கோடிகள் கொடுத்து, பெட்டிகள் கொடுத்து, நோட்டுகள் கொடுத்து கூப்பிடும் போது இங்க எல்லாம் கொத்திட்டு போற ஆள் தயாரா இருக்கிறான். ஆனா அதெல்லாம் மீறி எதுக்காக நிக்கிறான்? என் சொந்தங்கள் எப்போதுமே கை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நாங்க வந்த வழி அப்படி, எங்க தலைவர் அப்படி, எங்க தலைவர் பிரபாகரன் அப்படி. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக கடைசி வரைக்கும் நின்று தன் மண்ணுக்காக போராடி உயிரை விட்டு என் தலைவன், அந்த பிள்ளைகளுக்கு கால் கொடுத்த என் தலைவன், அதே போல என் கண்ணன், என் தம்பி துருவன், இங்க இருக்கிற மக்கள் எல்லாம்
என் அன்பான உறவுகளே, இத்தனை முறை நீங்க வாக்குகள் செலுத்தினீங்க, அது எது ஒண்ணு நீங்க மாத்தல. இந்த ஒரு முறை இந்த வாக்குங்கிறது எவ்வளவு முக்கியமானது தெரிஞ்சுட்டு செலுத்து. இந்த தடவை விட்டுட்டீங்கன்னா வேற வாய்ப்பே இல்லை. எப்படி ஒரு நல்ல விவசாயி நல்ல மண்ணை பார்த்து விதை போடலன்னா அவன் நல்ல விவசாயி இல்ல. ஒரு பெண்ணுக்கு நல்ல வரனை பார்த்து ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி களம் பிடிச்சு கொடுக்கலன்னா அவன் நல்ல தகப்பன் இல்ல. நல்ல வேட்பாளரை பார்த்து வாக்கு செலுத்தினா நீ நல்ல வாக்காளர் இல்ல. இதை நீ புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு வர 2026 தேர்தல் இன்னும் 23ஆம் தேதி இன்னும் இப்படிங்கிற நேரத்தில் வந்துடும். அதுக்கு நீ சரியான வேட்பாளர் நாங்கள் நிப்பாட்டி இருக்கிறோம். விவசாய சின்னத்தில் நிப்பாட்டி இருக்கிறோம். அண்ணன் திருமுருகன் அவர்களை திரையில மட்டுமே நடிக்க தெரிஞ்சு தரையில் நடிக்க தெரியாத ஒரு வேட்பாளர். அவருக்கு நீ வாக்கு செலுத்து. எல்லாரும் என்ன செய்வான், இங்க இருந்து தனக்கு ஒரு சுயநலம் கிடைக்குதுன்னா மாறி போயிடுறான். ஆனா அதெல்லாம் இல்லாம அண்ணன் நிக்கிறாங்க. அண்ணனுக்கு வாக்கு செலுத்துங்க, விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஏற்கனவே நான் சொன்னது போலதான் இந்த வாட்டி எப்போதும் போற அதிகமான வாக்குகள் விவசாய சின்னத்துக்கு விழுவோம். 2வது இடத்துல இருக்க பெட்டியில திமுக அண்ணா திமுகவுக்கு அந்த கட்சியில இருக்கிற இளைஞர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு அவனே நினைச்சு திமுக ஓட்டு போடணும், அண்ணா திமுக ஓட்டு போடணும்னு போய் 1வது பட்டன் அழுத்தணும்னு நினைச்சாலும் அது 2வது பட்டன் தான் வரும், விவசாய சின்னத்துக்கு தான் வரும். இல்ல நான் 3வது பட்டன் அழுத்தணும் நான் போனானா அது 2வது பட்டன் தான் வரும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதை விடவும் பெரிய நம்பிக்கை, எங்கள் பெற்றோர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நல்லா பார்த்துக்க. இந்த முன்னாடி இருக்க லைட்டு 2019ல 22 நாள் எரியாம கிடந்துச்சு. நானும் எங்க பிள்ளைகளும் பேசுறோம், சனிக்கிழமை பேசுறோம், ஞாயிற்றுக்கிழமைக்கு லைட்டு போட்டான். இதான் எங்க வரலாறு. எது யார் ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டினாலும் நாங்க தான் இந்த மண்ணை ஆள்றோம். அது நல்லா புரிஞ்சுக்க. எங்க அண்ணன் சொல்றதான் எல்லாமே நடக்குது. அது தவிர வேற எதுவுமே இல்லை. இவர்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் தளபதி தளபதி தளபதியும் பாய்ங்க. அந்த தளபதின்னு சொல்லிட்டு இருக்க தளபதிகள் எல்லாம் ஒதுக்கு. ஒரே ஒரு முறை இங்க நாங்க கேட்கிற வாக்கு எங்களுக்கான வாக்கு என்பதை நீ மறந்து உன் பிள்ளைகள் எதுக்காக வாழ்க்கை என்பதை உணர்ந்து இந்த முறை விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்த தம்பி சமர் பண்ண தயாரா இருக்கிறான் துருவன். அவனோட சமரை எல்லாரும் பாருங்க, கேளுங்க, சிந்திக்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களாம் போடுறான், அவனோட பதிவு எடுத்து நான் போட்டா அவ்வளவு அருமையா பேசுறாரு, இவ்வளவு கருத்துக்களை சொல்றாருன்னு. தயவு செய்து எல்லாரும் உணருங்க, கேளுங்க, கேட்டு சிந்திங்க. சிந்திச்சு சரியான ஒரு வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.